அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஏழிலை பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தாவரத்தோட இலைகளை பார்க்கும்போது 2 இலை 3 இலை இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த ஏழிலை பாலைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு காம்பை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சிறியதிலிருந்து பெரியதாக 7 இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரமாக அது இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக வட இந்தியாவில் நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இந்த ஏழிலை பாலை இருக்கிறத பார்க்க முடியும். ஏழிலை பாலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு குணமளிக்கக்கூடிய சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது 2 பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்குறோம். ஒன்று நரம்புகளில் ஏற்படுகின்ற வலிகள், இரண்டாவது நரம்பு செயலிழந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ கழுத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் கைகளுக்கும், இடுப்பிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் கால்களுக்கும், நடுமுதுகு பகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் உடலுடைய மொத்த இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கழுத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகளுடைய பலம் குறையும் போது தான் நமக்கு கைகள்லாம் மரத்து போகின்ற தன்மை ஏற்படுறத பார்க்குறோம். அதே போல் கால்களில் ஏற்படுகின்ற மரப்பு தன்மைக்கு காரணம், எரிச்சல் வலிகளுக்கு காரணம் இடுப்பில் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுடைய உற்பத்தி மற்றும் பாதை தான். இது ரெண்டத்தையும் குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழிலை பாலை ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய இடுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு இழுத்து பிடித்து வலிக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் முதுகுத்தண்டு இடுப்பு பகுதியில் ஏற்படுகின்ற எல்லா வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்தாக இந்த ஏழிலை பாலையை பார்க்கலாம். பொதுவாகவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவமனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாதத்திற்கு கொடுக்கக்கூடிய கஷாயம் அப்படின்னு வரும்போதே பெரும்பாலும் ஏழிலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயமாக அது இருக்கிறத பார்க்குறோம். ஏழிலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் அப்படின்னு வரும்போது 100 மில்லி அளவுக்கு பால், 200 மில்லி அளவுக்கு தண்ணீர், 5 கிராம் அளவுக்கு இந்த ஏழிலை பாலையுடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பாலளவு சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது படிப்படியாக இந்த வலிகள், வேதனைகள், எரிச்சல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் நம்ம உடலில் ஏற்படுகின்ற இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெறும் வலிகளாக மட்டும் இருக்கிறதில்ல, செயலிழந்து போகிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் பக்கவாதம், முகவாதம், கண்வாதம், வாய்வாதம்னு சொல்லி நிறைய வாத பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக அந்த முகவாதம் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலான மருத்துவ முறைகளில் அதற்கு சிகிச்சையே இல்லைன்னு தான் சொல்லணும். முகவாதத்தை நீக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழிலை பாலையைத்தான் சொல்லணும். ஏழிலை பாலையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய பால் கஷாயம் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுக்கும்போது இந்த முகவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் பக்கவாதம்னு சொல்லக்கூடிய கை கால்கள் ஒரு பக்கமாக விளங்காமல் போவது அல்லது 2 கை 2 காலுமே விளங்காமல் போகக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழிலை பாலையைத்தான் சொல்லணும். அதே போல் தோல் நோய்கள், குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள், அதே போல் உடலில் ஏற்படுகின்ற தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள், இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழிலை பாலையைத்தான் சொல்லணும். ஏழிலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக தோலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு தோல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய், எக்ஸிமா சம்பந்தப்பட்ட நோய், லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் எங்கிட்ட வரும்போது கேட்கக்கூடிய கேள்வி, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதா,
ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்பட வேண்டியிருக்கு, ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. பெரும்பாலும் அவர்களுக்கு நான் இயற்கை முறையாகவே சொல்லக்கூடிய ஒரு மருந்து, எப்படி ஒரு தேநீர் பருகிறோமோ, எப்படி ஒரு காஃபி குடிக்கிறோமோ காலையில் எழுந்த உடனே, அதே போல் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு இந்த ஏழிலை பாலையுடைய சூர்ணத்தை இட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து அதை ஒரு 100 மில்லியாக குறைத்து 1க்கு 10ஆக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது படிப்படியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரிப்பு, எரிச்சல், தோல் வறண்டு போகின்ற தன்மை, அதே போல் லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் படிப்படியாக மாற்றமடைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உடல் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு பார்த்தோன்னா உடலுடைய ஆரோக்கியம்னு வரும்போது மருந்துகளாக அப்பப்போ சாப்பிடுவதை தவிர்த்து உணவாக மருந்துகளை மாற்றி, அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஒரு தேநீராகவோ அல்லது ஒரு பால் கஷாயமாகவோ வைத்து தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தாலே இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய பாதிப்பு, கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு சமயத்தில் ஏற்பட்டு கால் வீங்குகின்ற பிரச்சனை, சில நேரங்களில் கால்களிலிருந்து கடுமையான உதிரப்போக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட, வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழிலை பாலையை சொல்லலாம். ஏழிலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட, வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ஏற்படும் போதோ அல்லது வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போதோ அவ்வளவு சீக்கிரமாக அவை குணமாகக்கூடிய ஒரு நோய்கள் கிடையாது. சில நேரங்களில் வெரிகோஸ் அல்சரோட வருடக்கணக்கில் இருப்பவர்களும், சில நேரங்களில் வெரிகோஸ் டயபெட்டிக் அல்சரோட ரொம்ப வருஷம் இருக்கவங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப அழகாக இந்த ஏழிலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை உள்ளுக்கும், அதே போல் ஏழிலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை வெளிப்புறமாகவும் காயத்தை கழுவ தொடர்ந்து உபயோகப்படுத்த முடியுமேயானால் மிகப்பெரிய அளவில் அது காலில் இருக்கக்கூடிய காயங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, ஏழிலை பாலையை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக பக்கவாதம், முகவாதம், கழுத்தில் ஏற்படுகின்ற சர்விக்கல் மற்றும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உடலில் ஏற்படுகின்ற சோரியாசிஸ், எக்ஸிமா மற்றும் லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லுகின்ற பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நாம் கொல்லத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய உலகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை அல்லது முக்கியமான ஒரு சவால் என்னவென்று கேட்டால் அதில் முதன்மையானது இன்றைக்கு மிகவும் விவாதிக்கப்படக்கூடிய ஒன்று போலி செய்திகள் தான், ஃபேக் நியூஸ். இன்று ஃபேக் நியூஸ் பற்றி உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த போலி செய்திகள் என்றால் என்ன? இந்த போலி செய்திகளை நாம் எப்படி எதிர்கொள்வது? இந்த போலி செய்திகள் எதற்காக உருவாக்கப்படுகின்றன? இந்த போலி செய்திகளுக்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது? இப்படி பல கேள்விகள் நம் முன்னால் எழுகின்றன. இன்றைய தகவல் பெருக்க யுகத்தில் பல்வேறு காரணங்களுக்காக இந்த போலி செய்திகள் உருவாக்கப்படுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்துறையாகவே, இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துவிட்டது என்று கூட சொல்கிறார்கள். சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் சார்பாக காவல்துறையில் ஒரு புகார் தரப்பட்டது. அதாவது செயல் தலைவர் அவர்களுடைய பெயரில் போலி ட்விட்டர் கணக்குகளை உருவாக்கி, அல்லது அப்படி கணக்குகள் இருப்பது போன்ற ஒரு டிசைன் உருவாக்கி அதில் அவர் சொல்லாத பல விஷயங்கள் சொன்னதாக சமூக வலைத்தளங்களில் பரப்புவது, இது இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. இது போன்ற பலருக்கும் கூட இது செய்யப்படுகிறது. இதை எதிர்த்து தான் இதை செய்யக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அவர் சார்பில் ஒரு புகார் மனு ஒன்று தரப்பட்டது. உண்மையிலேயே இந்த போலி செய்திகள் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் மாறியிருக்கிறது. அதுவும் 2019 வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில்
போலிச் செய்திகள் மிக முக்கியமான இடம் பிடிக்கப் போகின்றன என்று வல்லுநர்கள் இப்பொழுதே சுட்டிக்காட்டுகிறார்கள். அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். போலிச் செய்திகள் என்பது இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சித்தரித்து அதை பரப்புவது. அப்படி பரப்புகிற போது அதற்கான போலியான ஆதாரங்களை கொடுப்பது, போலியான புகைப்பட ஆதாரங்களை இணைப்பது, அல்லது உண்மையைப் போன்று தோற்றமளிக்கக்கூடிய பொய்களை முன்னிறுத்துவது. இதுதான் இந்த போலிச் செய்திகளினுடைய அடித்தளமாக, அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கிற போது சமீபத்தில் நடந்த பல விஷயங்களில், அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கலவரங்களிலெல்லாம் கூட இந்த போலிச் செய்திகளுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. முன்பெல்லாம் வதந்திகளை பரப்புவது என்று சொல்வார்கள். இந்த வதந்திகளை பரப்புவது என்று சொன்னால், உதாரணமாக ஒரு 2 ஜாதிகளுக்கிடையே மோதலை ஏற்படுத்த வேண்டுமென்றால், 2 மதங்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இந்த வதந்திகளை யாராவது பரப்புவார்கள். வாய்மொழியாக அது பரவும். எங்காவது யாராவது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சாதியோ சேர்ந்தவராக தாக்கப்பட்டதாக, அல்லது இந்த சமூகத்தைச் சேர்ந்த யாராவது பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக செய்தியை பரப்புவார்கள். அல்லது மாட்டு மாமிசத்தை ஏதாவது வழிபாட்டு தலத்தில் எரிந்தார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இதை பற்றி நிறைய திரைப்படங்கள் எல்லாம் கூட வந்திருக்கின்றன. நிறைய நம்முடைய கலவர வரலாறுகளுக்கு பின்னெல்லாம் இது இருக்கிறது. ஆனால் இந்த வதந்திகள் என்பது எப்போதாவது எங்கோ பரவக்கூடிய ஒன்றாக இருந்தது. இப்பொழுது நவீன தொழில்நுட்பத்தினுடைய உதவியுடன் ஒரு அதிகாரபூர்வமான ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது. அதனுடைய பல்வேறு வடிவங்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டன. போலி உண்மைகள், போலி அறிவியல், போலியான செய்திகள் என்று. உதாரணமாக ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக தகவல்களை பரப்ப வேண்டும் என்றால், அந்த தகவல்களை இல்லாத தகவல்கள் அல்லது அவதூறான தகவல்களை உண்மை போல சித்தரித்து அவற்றை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற விஷயங்களில் தொடர்ந்து பரவச் செய்வது. அதேபோல் ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் தொடர்பான சில போலியான செய்திகளை பரவச் செய்வது. திடீரென பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பொருள் என்பது மிகவும் அபாயகரமானது என்று ஒரு செய்தியை பரப்புவார்கள். ஆனால் உண்மையிலேயே அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்காது. அவருடைய போட்டி நிறுவனம் அதை சுலபமாக அதை செய்வதை நாம் பார்க்கலாம். இப்படியாக பல விஷயங்களை, இன்னும் அதே போல் சாதி மத மோதல்களை உருவாக்குவதற்காக எங்காவது கலவரம் நடந்ததாக ஒரு வீடியோவை வெளியிடுவது, அல்லது ஒரு புகைப்படத்தை வெளியிடுவது, அல்லது எங்கோ எடுத்த ஒரு பழைய புகைப்படத்தை இப்பொழுது நடந்தது போல வெளியிடுவது, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான ஒரு போலிச் செய்திகளை உருவாக்கக்கூடிய போக்கு என்பது மிக பரவலாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆய்வாளர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட போலி செய்திகளை உருவாக்குவதற்கு பெருமளவிற்கு பணம் கொடுக்கப்படுகிறது. பல நிறுவனங்கள் அதற்காக செயல்படுகின்றன. பல பத்திரிகை அலுவலகங்கள் போல போலி செய்திகளை உருவாக்கக்கூடிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுகின்றன. அவர்கள் நோக்கம் செய்திகளை உருவாக்கி அவற்றை சமூக வலைத்தளங்களில் பரவச் செய்வது. அதற்காக பெருமளவிற்கு பணம் தரப்படுகிறது. தொடர்ந்து அவதூறுகளை பரப்புவது, ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை கூட ட்ரெண்டிங்காக மாற்றுவது, இது இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அபாயமாக இருக்கிறது. இதை பற்றி சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இணையத்தினுடைய பயன்பாடு அதிகரிக்க மக்கள் உண்மையான செய்திகளை விட அவர்களுக்கு பரபரப்பூட்டக்கூடிய போலி செய்திகளில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். உண்மை செய்திகளில் அவர்கள் அதிக அக்கறை காட்டுவதில்லை என்கிறார்கள். ஒரு விதத்தில் செய்தி என்பது இப்பொழுது கேளிக்கையாகவும் உடனடியான சிலரோட பரபரப்பிற்கான ஒரு விஷயமாகவும் மாறிவிட்டது. இது தொடர்ச்சியாக நம்முடைய மனங்களை சிதைத்து கொண்டு வருகிறது. ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான ஒரு ஆயுதமாக இது இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் இதெல்லாம் வரும் என்று என்றைக்கோ வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிரிது என்று வள்ளுவர் ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், மெய்ப்பொருள் காண்பது தான் இருப்பதிலேயே மிக மிக சவாலான ஒரு விஷயம். அந்த மெய்ப்பொருளை நாம் எப்படி காண்பது? அப்படி மீண்டும் நம்முடைய ஒரு தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. நாம் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்தறிவதே உண்மை என்கிற அடிப்படையில் நம் முன்னால் கொட்டப்படுகிற செய்திகள் உண்மையை போன்று தோற்றமளிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் சந்தேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பொய்கள் நம்மை வழிநடத்தும், நம்மை ஆட்சி செய்யும். நான் இன்னும் சொல்லப்போனால் பொய்களின் மூலமாக கட்டப்படுகிற அதிகாரம் என்பது மக்களை பெருமளவு காவு கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். ஆகவே மக்களும் ஊடகங்களும் பெருமளவு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது அனைத்துமே நமக்கு காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை பற்றி முழுமையான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நமக்கும் இத்துறைகளை பற்றிய பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயல் சிந்தனையாளர் பேராசிரியர் வ.மு.செ. ஆண்டவர். ஒரு திராவிட இயல் சிந்தனையாளரா, பேராசிரியரா, பல ஆய்வு மாணவர்களுக்கான வழிகாட்டியா, இவருடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு தமிழ் அறிஞரா, பேராசிரியரா, திராவிட இயல் சிந்தனையாளரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். திராவிட இயல் சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது இந்த திராவிடியன் மூமெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு முக்கியமான இது. இன்னைக்கு தமிழக மக்கள் தமிழ் இனம் முன்னேற்றம் வளர்ச்சியெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் பேசினாலும் திராவிட இயல் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குமாங்கிறது சந்தேகம். இதில் வந்து திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் ஆற்றிய பணிகள் அப்படின்னாலும் சரி, அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டோட வளர்ச்சின்னு பார்த்தாலும் சரி, பல நிலைகள் நம்ம முன்னேறி இருக்கிறத பார்க்குறோம். உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இது சார்ந்து எங்களோட நீங்க பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு சார். முதல்ல திராவிட இயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். திராவிட இயல் அப்படிங்கிறது என்ன, இதோட தோற்றம், இதோட எழுச்சி எந்த காலகட்டத்தில் இருந்தது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் அது ஏற்படுத்துச்சு? ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டீங்கம்மா. இதற்கு விடை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடவியல், அதாவது திராவிடாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த திராவிடவியல் என்ற எப்படி தோற்றம் பெறுது என்பது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அணுகலாம். ஆனால் அந்த திராவிடவியல் என்பது திராவிட இயக்கங்களாக, மக்கள் சார் இயக்கங்களாக எப்படி உருப்பெறுகின்ற என்பது இன்னொரு பிரிவாக ஆராயலாம். இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒரு இரண்டு குதிரைகளை ஓட்டி கொண்டு போகிற மாதிரி தான் ஓட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு 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 போக்கு. திராவிடவியல் என்பது உங்களுக்கு வந்து இந்தியவியல்னு தெரியும், உங்களுக்கு இண்டாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டாலஜின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே ஓரியண்டல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, கீழத்தேயம் சொல்லுவாங்க, கீழ்த்திசை. ஓரியண்டலிசம்னா கிழத்தேய நாடுகள், தெற்காசிய நாடுகள் முழுக்க ஒரு வகையான ஒரு பண்பாடு இருக்குது. இன்றைய வரைக்கும் அது வந்து உலகம் முழுக்க பரவி இருக்குது. அதை ஓரியண்டலிசம்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் சைத்துன்னு ஒரு ஆங்கிலவர் எழுதுனதை கூட தமிழில் பல அறிக்கைகள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதில் நம்ம இந்தியவியல் என்பது ஒரு கூறு, திராவிடவியல் என்பது கூறு, இரண்டு கூறு இருக்குது. ஆனால் இந்தியவியலை விட திராவிடவியல் மிக பழமையானது என்பது என்னை போன்றோடைய கருத்து. ஏனென்றால் நமக்கு கிடைத்த சிந்து சமவெளி நாகரிகங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்தியாவில் கிடைத்த மிக தொன்மையான நாகரிகங்கள். அது வந்து நம்முடைய வேதகால நாகரிகம்னு ஒன்று எடுத்து சொன்னாங்க. ஆனால் வேதகால நாகரிகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வாய்மொழி இலக்கியங்களாக இருந்தவை தான். சான்றுகள் எதுவும் கிடைக்கல. வடமொழிக்கு கூட முதல் கல்வெட்டு சான்றே கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் என்ற மொழி திராவிட மொழி, திராவிட மொழிகள் மூத்த மொழி, இதற்கான கல்வெட்டு சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஐராவத மகாதேவன் என்ற ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஆழமாக ஒர்க் பண்ணி ஒரு புத்தகத்தை ஹார்வர்ட் பல்கலைக்கழகமே போட்டிருக்காங்க. அந்த ஐராவத மகாதேவன் போன்ற அறிஞர்களை வைத்துக்கொண்டு இந்த திராவிடல் இயல் தொடர்பான பல கருத்தாக்கங்களை புத்தகமாக வெளியிட்டவர் யாருன்னா முதல்வர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர் தான். அவர் வந்து தமிழை செம்மொழியாக்கின உடனே, அந்த செம்மொழியாக்கின உடனே வந்து தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுத்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு பரிசு நிறுவி அதை வந்து ஆர்வமுடையவர்களுக்கு கொடுக்கல. யார் உள்ளபடியே உலகம் முழுக்க திராவிடவியல் தொடர்பாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர். அவர் ஆஸ்கோ பர்புலா என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர் திராவிடவியல் தொடர்பாக பல கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். நம்மவர்கள் தான் இன்னும் அதை புரியலையே தவிர வெளிநாட்டுக்காரர்கள் திராவிடவியல் தொடர்பாக மிக அரிய செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பட்டியல் போடலாம். கமின் சுலபல் என்ற ஒரு மிகப்பெரிய செக் நாட்டு அறிஞர், அவர் திராவிடவியல் தொடர்பாக மிக ஆழமான ஒரு ஆராய்ச்சியை நிகழ்த்தியிருக்கிறாரு. அண்மையில் பேட் என்ற ஒரு அறிஞர், பெர்னார்ட் பேட்னு ஒருத்தர் இறந்தார் அண்மையில். அவர் திராவிட
நம்ம இயலில் இருக்கிற பேச்சுக்கலை இருக்குது பாருங்கள், நம்முடைய பேச்சாளர்கள் அண்ணாவுடைய பேச்சு அழகியல், கலைஞருடைய பேச்சு அழகியல், எப்படி இந்த பேச்சு அழகியலை திராவிட இயக்கம் வளர்த்து என்பது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபியிருக்கிறாரு. அப்போ திராவிடவியல் ஆராய்ச்சி என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுக்குரியது. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டங்களை மட்டும் நான் சொல்கிறேன். 1806 எல்லிஸ் அவர்கள் கண்டுபிடிச்சார் பாருங்க. எல்லிஸ் அவர்கள் நம்முடைய தெலுங்குக்கு இலக்கணம் எழுதும்போது தான் தமிழினுடைய சிறப்பை சொல்கிறாரு, திருக்குறள் சிறப்பை சொல்கிறாரு. அவர் தான் திராவிட மொழிகள் என்பவை சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்டவை, அதாவது முற்றிலும் வேறுபட்டவை, தனித்த ஒரு குடும்ப மொழிகள் எல்லிஸ் முதல்ல நிறுவுறாரு. அவர் வந்து நிறுவுறாரு. அதற்கு அடுத்த கட்டம் வந்து கால்டுவெல், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 1857 தன்னுடைய திராவிட மொழி ஒப்பிலக்கணமே கம்பேரிட்டிவ் கிராமர் டிராவிடியன் நூல் எழுதுகிறாரு. அந்த நூல் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நூல். அந்த நூல் திராவிட மொழி குடும்பங்களை பற்றி ஆராய்ச்சி ஒரு நூல். அதில் பல வியப்பான கருத்துக்கள்லாம் இருக்குது. திராவிட மொழி குடும்ப மொழிகளுக்கும் தமிழுக்கும், தமிழ் மூத்த மொழி, திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ், அந்த மொழிக்கும் சிந்துவெளியில் பேசப்படுற பிராக்யூ என்று பேசப்படுகிற ஒரு மொழிக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ அது திராவிட மொழிகள் வந்து இந்தியா முழுக்க பரவி இருந்தன. இந்தியா முழுக்க திராவிடைகள் பரவி இருந்தன. வட திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள். இப்போ வட திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுபவை மால்தோ, பிராக்யூன்னு சொல்கிறாங்க. அந்த பிராக்யூவில் கூட தமிழ் சொற்கள் இருக்குது என்ற ஒரு கண்டுபிடிப்பு இருந்திருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகள். இன்றைக்கு கூட அண்மையில் ஜெர்மனில் இருக்கிற ஒரு நிறுவனம் திராவிட குடும்பம் ஒன்று இருக்கிறது, திராவிட இனம் தொன்மையான என்பது மானுடவியல் அடிப்படையில் ஆராய்ந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நம்ம வந்து நம்முடைய திராவிட இயக்கம் அறிவார்ந்த இயக்கம், அறிவை மட்டுமே முதன்மையான கொண்ட இயக்கம். நம்மளாம் அறிவாலயத்தை சார்ந்தவர்கள். நம்ம அறிவு தான் எங்களுக்கு ஆலயமே தவிர மற்றது இல்லை. அறிவுபூர்வமாக ஆய்வுபூர்வமாக தான் நிறுவியிருக்காங்க. மற்றவரை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இல்லை. ஆனால் யாராவது திராவிட இயக்கத்தினுடைய தனித்தன்மையை குறை சொல்ல முனைவார்களானால் அவர்களுக்கு அறிவு ரீதியாக சரியான பதிலை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். உண்மை என்னவென்றால், இதுதான் உண்மை. இன்றைக்கு சிந்து செல்வி சாமணிகரம் நாகரிகம் எந்த நாகரிகம் என்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடந்தது, உரையாடல் நடந்தது. ஆனால் இன்றைக்கு 100க்கு 100 சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் என்பதை சான்றுகள் மெய்ப்பிக்கின்றன. ஐராவத மகாதேவன் போன்ற அவர்கள் புலிமான் கோம்பை என நம்முடைய ராஜன் அவர்கள் கண்டுபிடித்த அந்த இதுக்கு பிறகு அவருடைய கருத்தை மாற்றி முழுமையாக திராவிட நாகரிகம் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அதனால் சிந்துவெளிக்கும் நம்ம சிந்துவெளி வாழ்க்கை முறைக்கும் சங்க இலக்கியத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நம்முடைய இளைஞர்கள்லாம் வந்து காலை நம்ம ஜல்லிக்கட்டு காலை ஏதோ திராவிட அடையாளம். நீங்கள் கூட பார்க்கலாம். அதுதான் கலைஞர் முரசொலியில் எதை வச்சாருன்னு பாருங்கள். ஒரு காளையை வந்து ஒரு வீரர் நடக்கிற மாதிரி வச்சார். அன்றைக்கே அவர் அந்த திராவிட அடையாளத்தை காண்பித்த ஒரே தலைவர் கலைஞர் தான். முரசொலியினுடைய அதே பாருங்கள், அவர் கொள்ளேற்று கோடுஜுவானை மறுமையிலும் புல்லாலை ஆயமகள் என்பது கலித்தொகை. அந்த காளை அடக்கின்ற வீரன், தமிழ் வீரம், அதன் அடையாளமாக தான் அந்த முரசொலி கூட அந்த இதை வச்சார். அப்போ அந்த காளை என்பது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முக்கிய ஒரு சின்னம். காளை தான் முக்கியம். அங்கே நீங்கள் சிந்துவெளி அது தமிழர்களுடைய பண்பாடு, திராவிடர்களுடைய பண்பாடு. இந்த பண்பாட்டினுடைய ஆழம் நம்முடைய வெகுஜன தளத்திலே ஊறி போயிருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து நம்முடைய பண்பாட்டை கை வைக்கும்போது, நம்முடைய மொழியை கை வைக்கும்போது முதலிலே கிளர்ந்து எழுகிற மண் இந்த தமிழ் மண். அதாவது உலக வரலாறுலேயே வந்து மொழிக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திய ஒரு இயக்கம் எதுனா திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுவும் அந்த பெருமித உணர்வோடு தான் வருது. நம்ம அறிவும் உணர்வும் கலந்தவர்கள். நம்மகிட்ட வந்து நம்ம நியாயத்துக்காக நம்ம போராடுவோம். நம்முடைய மொழி தாய்மொழி, நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய மொழி 2500 ஆண்டுகால வரலாறு உடைய மொழி. அந்த மொழியை விட்டு ஒரு நேற்று வந்த ஒரு மொழியை நீங்கள் வைக்கும்போது தான் நம்முடைய தலைவர் கலைஞரெல்லாம் பொங்கி எழுந்தாங்க. சாதாரண விஷயம் இல்லை. கள்ளக்குடியில் வந்து அவர் தண்டவாள தலையை வைத்து படுக்கும் பொழுது அவருக்கு வயது எத்தனை, அவருக்கு என்ன உணர்வு? திருமணம் முடிந்த உடனேயே வந்து திருமணத்தை அப்படியே வராரு, மணமகளை கூட பார்க்கவில்லை, போராட்டத்துக்கு வரார் தலைவர். அப்போ அந்த சிந்தனை ஒரு பக்கம் அறிவார்ந்த ஆராய்ச்சி முடிவுகள், இன்னொரு பக்கம் போராட்ட ரீதியான சிந்தனை, இது ரெண்டத்தையும் இணைக்க வேண்டிய ஒரு கடமையில் நான் இருக்கின்றேன். அண்மையில் கூட சொல்கிறேன், நான் தொடர்ந்து என்னுடைய மாணவர்கள்லாம் திராவிடியல் தொடர்பான தலைப்புகளை கொடுப்பேன், நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் தொடர்பான கொடுப்பேன், திருக்குறளை முதன்மைப்படுத்திய தலைப்புகளை கொடுத்துருக்கேன். திராவிட இயக்கமும்
திருக்குறளும். ஏன்னா கலைஞர் திருக்குறள் குறை எழுதியிருக்கிறாரு. நாம் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னார் பாருங்க, அதுதான் நம்முடைய இயக்கம். எல்லா சாதிகளும் நமக்கு சமந்தான், எல்லா மதமும் நமக்கு சமந்தான், எம்மதமும் சம்மதம்தான் நமக்கு. நம்முடைய கொள்கை என்ன? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும். அதுதான் நம்முடைய கொள்கை. அதாவது வந்து ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த அழுகின்ற குழந்தைகளுக்கு பாலை ஊட்ட வேண்டுமே தவிர, நீங்கள் வந்து அப்போ நீ தெய்வத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தீர்கள் அந்த அழுகின்ற குழந்தையை காப்புவார். அதைத்தான் கலைஞர் கேட்டார், அதைத்தான் கலைஞர் கேட்குறார். மற்றபடி கோயில் என்பது ஒரு கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறக்கூடாதுன்னு சொன்னார் கலைஞர். திமுக ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சமூக நீதியை பற்றி பேசுகிறோம், பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறோம். பெரியார் அண்ணா வழி வந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ்நாடோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றம் எந்த மாதிரியான ஒரு வளம் சார்ந்த விஷயமா மிகச்சிறப்பாக வந்திருக்கு. கலைஞர் வந்து தமிழுக்கு செய்த ஒரு மாபெரும் தலைவர். இன்றைக்கும் தமிழ் என்றால் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து நமக்கான ஒரு 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 பேச்சு அழகியலை உண்டாக்கிய பெரும் தலைவர் கலைஞர் தான். கலைஞருடைய இலக்கியங்களை பற்றியே பேசலாம். கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி இருக்குது பாருங்கள், அது அவருடைய இலக்கியம், அவருடைய உரைநடை இலக்கியம். இந்தியாவிலேயே ஒரு எந்த தலைவரும் தன்னுடைய சுய வரலாற்றை இத்தனை தொகுதிகளாக நெஞ்சுக்கு நீதின்னு அவர் போடலை. ஆனால் கலைஞர் வந்து என்ன பண்ணார், திராவிட இயக்கத்துடைய சாதனை அண்ணாலேருந்து நம்ம தொடங்குகிறோம். அண்ணா அவர்கள் வந்து முழுக்க வந்து நம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்தார். தமிழ்நாடு மெட்ராஸ் என்ற பிரசிடென்சி என்பதை அவர் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்தார். அவர் என்ன சொன்னார், அவர் தமிழ்நாடு என்பது ஏன் நான் பெயரை மாற்றினேன் என்றால், தமிழ் மொழியை நாடு, தமிழ் இலக்கியத்தை நாடு, தமிழ் பண்பாட்டை நாடு, அதை நாடாதவன் தமிழ்நாட்டை விட்டு ஓடு என்று சொன்னார். அப்போ தமிழ்நாடு என்பது நம்முடைய நாடு, தமிழை நாட வேண்டும். இது மூன்று தான் நம்முடைய அண்ணாவினுடைய குறிக்கோள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த மூன்று குறிக்கோளை முன்னெடுத்து அண்ணாவுக்கு பிறகு நம்ம திராவிட இயக்கத்தை தலைமை தாங்கிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாளர், தலைமையாளர் கலைஞர் அவர்கள் எல்லாம் வந்து அவருக்காக ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள்லாம் குவிந்திருந்தாங்க. பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு முறை அவர் ஆற்றிய உரை நான் என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். அவர் பச்சையப்பன் கல்லூரியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய மூவாவுடைய படத்தை திறக்க வருகிறார். கலைஞர் அவர்கள் நம்முடைய புரட்சிக்கு ஒரு பாரதிதாசனுடைய படத்தை திறக்க வருகிறார். அப்பொழுது வெள்ளம் கலைஞரை காண வேண்டும், கலைஞரை பார்க்க வேண்டும் என்பது மக்கள் வெள்ளம் பச்சையம்மனில் திரண்டிருக்கிறது. அவரால் இறங்க முடியவில்லை. அப்படியே அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள், நீந்தி கொண்டு வந்தார்கள். அவர் நீந்தி கொண்டு மிகப்பெரிய உரையை நிகழ்த்தினார். புரட்சி கலைஞரை பற்றி மிக ஆழமாக உரை நிகழ்த்தினார். புரட்சி கலைஞருடைய பாடல்களில் எப்படி சமூக உணர்வு இருக்கிறது, சமூகம் எப்படி தமிழ் உணர்வு இருக்கிறது பற்றி ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார். மாணவர்கள் எல்லாம் அவ்வளவு பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டார்கள். அப்படி ஒரு கலைஞர் இந்த திராவிட இயக்க திராவிட இயலினுடைய அரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் பொதுமக்களுக்கு மிக எளிமையாக கொண்டு சென்ற ஒரு மாபெரும் தலைவர். இன்னொன்றும் அவர் வந்து திருக்குறளை பரப்பியமை. திருக்குறள் அவரை கவர்ந்தது. ஏனென்றால் திருக்குறள் தான் உலகத்திலே ஒரு பொதுவான நூல், இந்தியாவுக்கே ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு நூல், உலக பொதுமதி போற்றப்படக்கூடிய நூல். கலைஞர் திராவிட இயக்க சிந்தனையாளர், சமத்துவம் பேசக்கூடியவர், பெண் உரிமைக்காக போராடக்கூடியவர். அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற அந்த திருவள்ளுவருடைய அந்த வாக்கு தான் தலைவருடைய வாழ்க்கை. எல்லா உயிரையும் சமமாக மதிக்கணும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இங்கே நம்முடைய வர்ணாசிரம் என்பது மனிதர்களை பிரிக்கிறது, ஆனால் நம்முடைய திருக்குறள் மனிதர்களை இணைக்கிறது. அதை கூட கலைஞர் அதை வந்து வாழ்வியலாக, தமிழருடைய வாழ்வியலாக கட்டமைத்தார். திருக்குறள் வழி திருமணங்களை நிகழ்த்தினார். அவர் தலைமையில் பல பேர், என்னுடைய எங்கள் குடும்பம், எங்கள் பெருங்கவிக்க வாமுசி ஐயா அவர்கள் கலைஞருடைய அணுக்க தொண்டர். ஒரு முறையை கலைஞர் சொன்னார், அவரோடு இணைந்து நான் பணியாற்ற தயாராகிறேன் என்று சொன்னார். எங்களுக்கு எல்லா 5 பேருக்குமே திருக்குறள் வழி திருமணத்தை நடத்தி வைத்தவர் கலைஞர் அவர்கள். என் திருமணத்தில் கூட அவர் வந்து மிக அழகாக பேசினார். அவர் திருக்குறள் வழி நெறி மிக உயர்ந்த நெறி, அதை தமிழர்கள் வழிபட வேண்டும், போற்ற வேண்டும், திருக்குறள் வழி நடக்க வேண்டும் என விரும்பியவர். திருக்குறளுக்காக உரை எழுதியவர், திருக்குறளுக்காக வள்ளுவர் கோட்டம் கண்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அவர் கட்டி முடித்த பிறகு அவரை திறக்க விட முடியாத கூட அரசியல் சூழ்நிலை இருந்தது. ஆனால் மறுபடியும் அவர் ஆட்சி பொறுப்பேற்று அந்த திருக்குறள் கோட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு அது எப்படி இருக்கு என்று தெரியவில்லை. அது புதுப்பொழிவு பெற வேண்டும்.
கலைஞர் செய்த சாதனையிலே திருக்குறளை தமிழ் மக்களுடைய இல்லந்தோறும் உள்ளந்தோறும் பரப்பினார். இன்று கொண்டு சொல்கிறேன், நம்முடைய கன்னியாகுமரியிலே தென்னகத்திலே விவேகானந்தர் பாறை இருந்தது, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு திருவள்ளுவருக்கு ஒரு உயர்ந்த சிலையை அமைக்க வேண்டும் என்று கலைஞர் விரும்பினார். அவருடைய ஆட்சி காலத்திலே கிபி 2000 தான் நினைக்கின்றேன், மிக உயரமான முக்கரல் சங்கமத்திலே திருவள்ளுவருக்கென்று மிக உயர்ந்த சிலையை நிறுவினார். அதில் எல்லா குறள்களையும் பொறிக்க செய்தார். இப்படி தென்னகத்தினுடைய அடையாளமாக திருக்குறளை நிறுத்தியவர் கலைஞர். வேறு யாருமே அந்த பணிகளை செய்யவில்லை. அப்புறம் கலைஞர் பல தமிழறிஞர்களுக்கு பல உதவிகளை போற்றிருக்கிறார், பல பரிசுகளை ஊக்குவித்திருக்கிறார், பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். அதுக்கு அது முக்கியமான மாநாடு இந்த செம்மொழின்னு சொல்லப்படுகிற தமிழை செம்மொழியாக்கியது. கலைஞர் ஒருவர் இல்லை என்றால் தமிழ் செம்மொழியாக இருக்காது. அது அப்போது இருந்த அந்த மத்திய அரசு நடுவண் அரசை வலியுறுத்தி தமிழுக்கு உரிய செம்மொழி தகுதியினை வாங்கி கொடுத்தார். அதை கூட முக்கியம், 5 ஏக்கரிலே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை இன்று ஒதுக்கினார். இன்றைக்கு அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யறான்னு தெரியவில்லை. இன்றைக்கு தமிழா நிறுவனம் மறு உயிர்ப்போடு விளங்கியிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெற வேண்டும். அவருடைய எண்ணங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் செயலாக்கம் பெற வேண்டும். செம்மொழிக்காக மிகப்பெரிய மையத்தை உருவாக்கி தமிழ் உலகம் போற்றக்கூடிய ஒரு மொழியாக வர வேண்டும் என கலைஞர் விரும்பினார். அதற்காக பாடுபட்டார், அதற்காக செயலாற்றினார். அவருடைய சிந்தனைகள் வழியே நாங்களும் தொடர்ந்து எங்களால் முயற்சிகளை பண்ணியிருக்கிறோம். அண்மையிலே நடந்த ஈரோட்டிலே நடந்த அந்த மண்டல மாநாடு, அந்த மண்டல மாநாட்டிலே முதல் கொடியை ஏற்றவர் யார் தெரியுமா? நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய மாணவர் திருவிடைமருதூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். அவர்கள் என்னிடம்தான் முனைவர் பட்டம் முடித்தார். அவர் தலைப்பு என்ன தெரியுங்களா? கலைஞருடைய மேடை தமிழ் என்பது. அப்போ நாங்கள் ஆராய்ச்சியிலே கலைஞர் தலைப்பை கொடுத்தோம். அவர் இன்றைக்கு தளபதியினுடைய உள்ளத்தால் கவரப்பட்டு ஒரு மண்டல மாநாட்டினுடைய கொடியை ஒரு சாதாரண தொண்டன் ஏற்றுகிற ஒரே இயக்கம் எது என்றால் இது நம்முடைய திமுக கழக இயக்கமாக தான் இருக்கும். ஒரு பேராசிரியரா, ஒரு வழிகாட்டியா இன்றைய திறனாய்வாளர்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன சார்? ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. திறனாய்வியல் முன்னோடி இவர். அண்மையில் பஞ்சாங்கம் அவர்கள் இக்கால திறனாய்வாளர்கள் சொல்லிட்டு ஒரு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு திறனாய்வாளர்கள் யாருன்னு மிகப்பெரிய தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தொகுப்புல யார் முதல்ல இடம்பெறாருன்னா செல்வகேஸ்வர முதலியார் தான். இவர் தான் திறனாய்வினுடைய முன்னோடியா சொல்றாங்க. ஏன், இவர் தான் கம்பரை பற்றி எழுதியவர், திருவள்ளுவரை பற்றி எழுதியவர். கதி, தமிழின் கதி என்பவர் யார்? 2 பேர் தான், கம்பரும் திருவள்ளுவரும். கண்ணகியை பற்றி எழுதுவர், இளங்கோவடிகள் கண்ணகி சரித்திரம் எழுதியவர். அக்பரை பற்றி உரைநடையில் எழுதியவர். எல்லாத்தையுமே திறனாய்வு அடிப்படையில் எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு சார்ந்த விஷயம் என்பதனால அதை அவர் புகழ்றதில்லை. அதில் உண்மையான சில விஷயங்கள் இருக்குதா, சில சமயங்கள் நெடுங்கணக்கை கூட விமர்சனம் படுத்தியிருக்கிறார். திறனாய்வு ஆய்ந்திருக்கிறார். திறனாய்வு என்ற நெறி மிக முக்கியமான ஒன்று. அதை செல்வகேசவராய தான் முதலில் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, அறிஞர் பஞ்சாங்கம் அவர் சொல்கிறார். திறனாய்வினுடைய முன்னோடி யாருன்னா செல்வகேசவராயர் தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆராய்ச்சிகள் திறனாய்வுகளுக்கு புகழ்ந்து கொண்டே இருக்கிறதால பயன் கிடையாது. நாம் எதையும் புகழ்வதால் நமக்கு கிடையாது. திறனாய்ந்து நம்முடைய உண்மைகளை நுண்ணறிவோடு வெளிப்படுத்தக்கூடிய திறம் வேண்டும். இன்றைய ஆராய்ச்சியாளர்களுக்கு அது மிக குறைவாக இருப்பதாக என்னுடைய எண்ணம். அதற்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கும் ஆழமான உழைப்பும் அறிவு தேடலும் வேண்டும். இன்றைக்கு முன்னைய விட இன்னைக்கு நம்முடைய புற காரணிகள் அதிகமாக இருக்குது. அன்றைக்கு நமக்கு ஊடகங்கள் இல்லை, இன்றைக்கு ஊடகங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம கையில் எல்லா இளைஞர்களையும் எல்லா விதமான கருவிகளையும் வந்திருக்குது. அந்த அறிவியல் கருவிகளை நம்முடைய ஆக்க சிந்தனைகளுக்கு பயன்படுத்த வேண்டும், நம்முடைய பொழுதுபோக்குக்கு பயன்படுத்தக்கூடாது. நான் என்கிட்ட வர ஆராய்ச்சி மாணவர்களாக சொல்கிறது, நீங்கள் ஆராய்ச்சி என்பது தனி, நம்முடைய அறிவு அடிப்படையில் இயங்குங்கள். உணர்வின் அடிப்படையில் ஆராய்ச்சியில் இயங்கக்கூடாது. உணர்வு அடிப்படையில் இயங்க வேண்டியது வேறு. ஆனால் அறிவு அடிப்படையில் திறனாய்வு என்பது, ஆய்வு என்பது அறிவு அடிப்படையில் இயங்கக்கூடிய இது. ஏன்னால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர் பொருளை பொன்னே போல் போற்றுதல்னு சொன்னோம். நம்ம ஒரு காலத்தில் உரையாசிரியர்லாம் ரொம்ப அழகாக உரையாசிரியர் சொல்லுவார். அதில் விட பல பேர் கருத்து மாறுபாடு உண்டு. இப்போ ஓரறிவு உயிர், 2 அறிவு உயிர், 3 அறிவு, 4 அறிவு உயிர் தொல்காப்பியர் சொல்கிறாரு. அப்போ அதில் ஒரு உரையாசிரியர் சொல்லுவார், நண்டிற்கு மூக்குள்ளதோ எனின், நண்டிற்கு மூக்குள்ளதோ எனின் அப்படின்னு பிடிப்பார். மூக்கு நண்டிற்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு.
எனின் மூல நூலாசிரியர் சொன்னதால் உண்டன்கன்னு எழுதுவார். மூல நூலாசிரியர் சொன்னதால் உண்டன்க என்று சொல்றது அந்த உரையாசிரியர் நெறி, அந்த நெறியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மூல நூலாசிரியர் சொன்னால் கூட இன்றைக்குள்ள திறனாய்வாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நன்றுக்கு இருக்கா இல்லையான்னு அந்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு இது பண்ணி இருக்கு இல்லைன்னு தான் முடிவு பண்ண தவிர அவர் சொல்லிட்டாருன்னு ஏற்றுக்கக்கூடாது. இதற்கு நமக்கு ரொம்ப அற்புதமான உதாரணம் இருக்கு. காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நீங்க விரும்பியதை கூற வேண்டாம், வண்டே நீ ஆராய்ந்து உண்மையை கூறு. மிகச்சிறந்த திறனாய்வல் என்பவன் வரி இதுதான். காமம் செப்பாது கண்டது மொழிமோ, உனக்கு விரும்பி நீ சொல்லக்கூடாது. அந்த பிரதியில் டெக்ஸ்டில் என்ன இருக்கு, எது அப்படி சொல்லணும். அப்படித்தான் நம்முடைய செல்வக்கேசவராயர் அவர்கள் கம்பரை அணுகியிருக்கிறார், திருவள்ளுவரை அணுகியிருக்கிறார், கண்ணகி சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். தமிழின் அந்த இலக்கணங்களை மிக அழகாக பஞ்சலட்சணம் என மாணவர்களுக்கு விளங்கும்படியாக தமிழ் இலக்கணம் எது, வடமொழி இலக்கணம் எது, தமிழ் இலக்கணத்துடைய சிறப்பு என்ன, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு மிக அழகாக திறனாய்வு அடிப்படையில் எழுதியிருக்கிறார் செல்வக்கேசவராயர். இன்றைக்கு அவர் மறக்கடிக்கப்பட்ட ஒரு தமிழ் ஆளுமையாக இருக்கிறார். அவர் எப்படி வெளிக்கொண்டு வருது? இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. திராவிட இயக்க ஆளுமைகள் பல பேர் இருக்காங்க. நம்முடைய திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தை முதலே பதிப்பித்து தலைமையாக இருந்தவர் தோட்டக்காடு ராமகிருஷ்ண பிள்ளை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவ கல்லூரி பேராசிரியர். அவரே இன்னைக்கு மறந்துட்டாங்க. அவரை நம்முடைய ரங்கையா முருகன் ஒரு நண்பர் அவரை அரிதிலே கண்டிருந்து மறக்கடிக்கப்பட்ட ஆளுமை என்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார், திறனாய்ந்து. இப்படி நம்முடைய திறனாய்வு நெறி என்பது ஒரு மிக வேகமாக அழகாக சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய திறனாய்வு நெறியை உள்வாங்கி நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்து தனித்து செல்ல வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும், அதன்படி நம்ம தெளிவாக சொல்லணும். கண்டிப்பாக சார். ஒரு பேராசிரியராக, ஆய்வு மாணவர்களுக்கான வழிகாட்டியாக, திராவிட இயல் சிந்தனையாளராக இன்னைக்கு திராவிட இயல் அப்படிங்கிறது என்ன, எந்த அளவுக்கு தொன்மையானது, நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், இந்த விஷயங்களை எவ்வளோ தூரம் முன்னெடுத்துட்டு போகிறோம். திமுக ஆட்சி காலத்தில் தமிழ் மொழிக்காகவும் திராவிட இனத்திற்காகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த பணிகள், இன்றைய நிலையில் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, திறனாய்வாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் சங்க பாடல்களில் வெகுவாக பாராட்டப்படுகிற புலவர்கள் சிலரில் குறிப்பிடத்தக்கவர் நக்கீரர், கபிலர், பரணர் போன்ற பெயர்கள் தமிழகத்தில் அறியப்பட்ட பெயர்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் முறையாகவும் சரியாகவும் அறியப்பட்டிருக்கிறதா என்பது வேறு. நக்கீரர் என்றால் உடனே நெற்றிக்கண் திறந்தார் என்றுதான், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொன்னவர் என்கிற ஒரு வரிதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அது வெறும் கதை. நக்கீரர் ஒரு மிகச்சிறந்த புலவர். அவர் பாடிய ஒரு பாடலை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கதை சொல்லப்படுகிறது. நக்கீரர் வாழ்க்கை சார்ந்து வாழ்வியலுக்கு தேவையான பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவர் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் சொல்லியிருக்கிற செய்திகள் எப்போதோ பாடப்பட்டவை, 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் இன்றைக்கும் இப்போதும் பொருந்தக்கூடியனவாக அவை இருக்கின்றன. புறநானூற்றில் அவர் எழுதியிருக்கிற ஒரு பாடலையும் குறுந்தொகையில் அவர் எழுதியிருக்கிற ஒரு பாடலையும் வைத்து எப்படி ஒரு வாழ்க்கை பாடத்தை அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று பார்க்கலாம். புறநானூற்று பாடல் ஒரு 7-8 வரிகளை கொண்டது. குறுந்தொகை பாடல் 6 வரிகளைத்தான் கொண்டது. 2 பாடல்களுக்குள்ளும் மிக ஆழமான செய்திகள் இருக்கின்றன. நாம் அறிந்த பாடல்தான் புறநானூற்று பாடல். ஆனாலும் அதற்குள் இருக்கிற ஆழ்ந்த பொருளை உள்வாங்கி கொண்டிருப்போமா என்று சொல்ல முடியாது. இயந்திரமயமான உலகில் அந்த பாடல் வரிகள் காதில் விழுந்திருக்கலாம். ஆனாலும் நின்று நிதானித்து கேட்டால் அந்த வரிகள் எத்தனை பெரிய செய்திகளை உள்ளடக்கி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். புறநானூற்றில் நக்கீரர் எழுதியிருக்கிற அந்த பாடலை விரைவாக பார்த்து விடலாம். தென் கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிடற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமாப்பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரோக்குமே செல்வத்து பயனே ஈதல்
துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. இதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பாடலை. ஆனால் துண்டு துண்டாக அறிந்திருக்கிறோம். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்பது எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு வரி. அதுபோலவே செல்வத்து பயனே ஈதல் என்பதும் பல இடங்களில் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிற வரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது தான் இந்த பாட்டு எத்தனை ஆழமான செய்தியை சொல்லுகிறது என்பது நமக்கு புரியும். விரைவாக அதனுடைய பொழிப்புரையை ஒரு முறை பார்த்துவிட்டால் அது பற்றிய சிந்தனைக்கு அது உதவும். இந்த தென்கடல் வளாகம் என்றால் தெளிந்த நீரை கொண்ட இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தில் எந்த ஒரு பகுதியும் யார் ஒருவருக்கும் பங்குடையது என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உலகத்தை, கடல் சூழ்ந்த உலகத்தை முழுமையாக ஆளுகிற மன்னனாக இருந்தாலும் சரி. மன்னன் என்றால் ஒரு நாட்டுக்கு, ஒரு பகுதிக்கு மன்னன் என்று கருதிவிடக்கூடாது என்பதற்காக நக்கீரர் இத்தனை பெரிய ஓமையை சொல்கிறார். எனவே கடலும் நிலமும் எல்லாம் தன் கையில்தான் என்று ஒருமை சூட அந்த வெண்குடை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு மன்னனுக்கும், பகலிலும் தூங்காமல் இரவிலும் தூங்காமல் விலங்குகள் வருமா என்று அம்புகளோடு வேட்டையாட காத்திருக்கிற கல்லாத ஒருவனுக்கும் இரண்டு பேரை, இரண்டு துருவங்களை காட்டுகிறார். ஒருவர் உலகத்தையே தன் கையில் தன்னுடைய வெண்குடை கீழ் வைத்திருக்கிற மன்னர், இன்னொருவர் இரவு பகல் தூக்கமின்றி கல்வி அறிவுமின்றி வெறும் விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒரு பாமர மனிதர். என்ன ஒரு ஒப்புமை பாருங்கள்! எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும், இரண்டு பேருக்குமே உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்கிறார் நக்கீரர். எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் அடிப்படையில் நாழி உணவுதான் தேவை. அதற்கு மேல் நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் வயிறு ஏற்காது. அதுபோல உடுப்பது இரண்டு தான். வேண்டுமானால் 4-5 உடைகளை நாம் குளிருக்காக, அழகுக்காக உடுத்தி கொள்ளலாம். அடிப்படை தேவை 2 உடைகள் தான், மேலொன்று கீழொன்று. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரோக்குமே. இந்த வாழ்வுக்கு தேவையான படுப்பதற்கு ஒரே ஒரு படுக்கை. எத்தனை கார்களை வைத்திருந்தாலும் ஒரு வாகனத்தில் தான் பயணம் செய்ய முடியும். எத்தனை வீடுகள் இருந்தாலும் ஒரு வீட்டில் தான் ஒரு நேரத்தில் வாழ முடியும். எனவே எல்லாம் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரோக்குமே. எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய ஏழையாக இருந்தாலும் எல்லோருக்கும் தேவையான உணவின் அளவு அவ்வளவுதான், உடையும் அவ்வளவுதான். இவ்வளவுதானப்பா இந்த உலகம். என்ன செய்யலாம்? வந்து சேர்ந்திருக்கிற பணத்தை செல்வத்தின் பயனே ஈதல். மற்றவனுக்கு கொடுப்பது யாருக்கு தேவையோ அவருக்கு கொடுக்க பழகி கொள்ளுங்கள். அதுதான் இந்த பொருளை ஈட்டியதன் பயன். இல்லை இல்லை, நானேதான் அனைத்தையும் அனுபவிப்பேன் என்று சொன்னால் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே. ஒன்றுமில்லை, உன்னை விட்டு பல நீ அனுபவிக்க இயலாமல் விலகி போய்விடும் என்பதுதான் இந்த உலக இயற்கை என்று புற வாழ்வில் இந்த வாழ்வின் நெறிகளை நக்கீரர் சொல்லிக் கொடுக்கிறார். இதைவிட எளிமையாக, இதைவிட சிறந்த உதாரணத்தோடு வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட பாடலை தந்திருக்கிற நக்கீரர் அதே மாதிரியாக உளம் சார்ந்து, மனம் சார்ந்து இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, உடல் சார்ந்த காமத்தின் தேவை எவ்வளவு வலியதாக இருக்கிறது என்பதை குறுந்தொகையில் ஒரு பாட்டில் சொல்லுகிறார். எல்லா செல்வங்களும் சிறப்புமுடைய ஒரு தலைவன் ஒரு பெண்ணிடம் பெறுகிற காமத்திற்காக ஏங்கி இறங்கி நிற்கிற போது அவனை பார்த்து ஒரு பாணன், அவனுடைய தோழன் சொல்லுகிறான், மேலே இருந்து கொட்டுகிற அருவி கீழே மத்தடம் போல் ஒலிக்கிறதே, அப்படி அந்த ஒலிகளுக்கு தலைவனாக இருக்கிற அந்த நாட்டை ஆளுகிற தலைவனே, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், நோதக்கன்றே காமம். இந்த காமம் இருக்கிறதே அது சில வேளைகளில் மிக கொடுமையானது, நாம் வெறுக்கத்தக்கது. நோதக்கன்றே காமம். ஏன், எதனால்? காமம் என்பது உடல் இயற்கை இல்லையா? அது வாழ்வின் ஒரு பகுதி இல்லையா? ஆம், வாழ்வின் ஒரு பகுதி தான். ஆனால் இந்த காமம் இருக்கிறதே அது என்ன செய்யும் தெரியுமா? நோதக்கன்றே காமம் யாவதும் நன்றென உணரார் மாட்டும் சென்று நிற்கும் பெரும் பேதமைத்தே என்று அந்த வரிகளை நக்கீரர் சொல்கிறார். தன்னை விரும்பாதவர்களிடமும் காமம் எப்போது இனியது என்றால், இருவரும் அதனை ஏற்கும்போதே இனியது. இருவரில் ஒருவருக்கு அதில் விளைவு இல்லை என்று வந்ததற்கு பிறகு, வேண்டாம் என்கிற நிலை வந்ததற்கு பிறகு, அல்லது உன்மீது விருப்பமில்லாத இடம் ஏற்பட்டுவிட்ட பிறகு அங்கே போய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிற்பது என்பது சரியானதில்லை.
நீ இப்படி அந்த பெண்ணை வலியுறுத்தக்கூடாது. இப்படி வலியுறுத்துவது யாவதும் நன்றென உணரார் மாட்டும் உன்னை விரும்பாதவர்களிடத்திலும் போய் சென்று நிற்கும் பெரும் பேதமைத்தே தன்னை விரும்பாதவர்களிடமும் போய் கெஞ்சி கேட்டி இறந்து நிற்கிற அளவுக்கு இந்த காமம் மனிதனை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லுகிற நக்கீரர் அவனை பற்றி பேசத் தொடங்குகிற போது சொல்லுகிறார், மலையிலிருந்து வீழும் அருவி எழுப்பும் ஒலி போல் என்கிறார். அது எதற்காக இங்கே என்றால், மேலே இருந்து நீ கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறாய், உன் பண்பை இயல்பை இழந்து கொண்டிருக்கிறாய், உன்னை விரும்பாதவர்களை நீ வலியுறுத்தி கொண்டிருக்கிறாய், இது உனக்கும் உகந்ததென்று அவருக்கும் ஏற்றதன்று என்று இந்த காமம் என்பது உடல் சார்ந்தது, வாழ்வில் நம்மை மிக கீழே இறக்கிவிடக்கூடியது, பிறரை துன்புறுத்தக்கூடியது. நோதற்கென்றே காமம். இப்படி இருக்குமானால் இருவரும் இயைந்து இணைந்து ஏற்றால் காமம் இனியது, இல்லை என்றால் காமம் நோதற்கென்றே, அது வெறுக்கத்தக்கது, உன்னை வாட்டத்தக்கது என்று வாழ்க்கையின் செய்தியை உணர்த்துகிற பாடலையும் நக்கீரர் எழுதியிருக்கிறார். புற வாழ்வு எப்படிப்பட்டது, அகவாழ்வு எப்படிப்பட்டது என்பதை இருவேறு பாடல்களால் நக்கீரர் தெளிவுபடுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு பட்டதாரி இளைஞர் அவருடைய பட்டப்படிப்பிற்கு பின்னால் என்ன மாதிரியான அரசு துறைகளில் என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம், அரசு சார்ந்த நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கு செல்லலாம், அந்த பணிகளுக்கான தேர்வு முறை என்ன, அதற்கு ஏதாவது தேர்வு இருந்தால் அந்த தேர்வினுடைய முறைகளும் தேர்வுகளும் என்னென்ன, அந்த தேர்வை நடத்தக்கூடிய அமைப்புகள் என்னென்ன, அந்த தேர்வுக்காக தயாராகிற போது ஒரு மாணவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் எப்படி இருக்குது, அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அவற்றை எதிர்கொண்டு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தேர்வை தேர்ச்சி அடைய வேண்டும், நமக்கான இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அப்படின்னு குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம் என்ன, அமைப்பு என்னங்கிறத பற்றி பார்த்தோம். அதனுடைய ஒரு பகுதியாக ஆளுமை தேர்வில் ஒரு மாணவருக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும், அந்த சந்தேகங்களை எப்படி சரி பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் இன்டர்வியூ கொடுக்கறது அப்படின்னு குறித்து பேசினோம். அந்த இன்டர்வியூனுடைய ஒரு பகுதியாக ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அண்ட் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மாணவரை பாதிக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் கிரியேட்டட் பை ஒன் செல்ஃப், அதாவது தனக்குத்தானே உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று சொசைட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, மூன்றாவது சக மாணவர்களால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு 3 வகையான ஸ்ட்ரெஸ்ஸு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, இதை பற்றி நம்ம பேசினோம். அதில் ஸ்ட்ரெஸ் கிரியேட்டட் பை செல்ஃப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கிரியேட்டட் பை சொசைட்டி பற்றி நம்ம பேசினோம். இன்றைக்கு நாம் சக மாணவர்களால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து பேசலாம். அதன் ஒரு பகுதியாக நம்ம முன்னாடி விட்டுட்டு வந்த அந்த கருத்தாக்கம், எப்படி கருத்தாக்கம் செய்வது, இப்போ நேர்முக தேர்வில் சரியான பதில்கள் எஃபெக்டிவான இன்டர்வியூ கொடுக்கணுன்னா எனக்கு நல்ல ஒப்பீனியன் வேணும், எப்படி ஒப்பீனியன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து நாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாம் ஸ்ட்ரெஸ் கிரியேட்டட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸை பற்றி முதல்ல எடுத்துப்போம். இப்போது ஐஏஎஸ் தேர்வுகள் மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும்போது பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுமே எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய சக மாணவர் அப்படிங்கிறது என்னுடைய சக மனிதர் அப்படின்னு இல்லாமல் என்னுடைய சக போட்டியாளர், நான் இவரை ஜெயிச்சு தான் நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ளே வந்துடுவாங்க. அது ஒரு டிராஃபிக்கில் போகக்கூடிய கார்ஸ் மாதிரி வாகனங்கள் போல் என்ன பண்ணுவான்னா, அந்த வாகனத்துக்குள்ளே இருக்க ஒரு மனிதன் அப்படின்னு யோசிக்காமல் அது ஒரு வாகனமாகவே பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்னிமேட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அவன் என்ன பார்க்குறான்னா, தன் கூட இருக்கக்கூடிய மாணவனே, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனே என்ன நினைக்கிறான்னா, அவன் என்னுடைய காம்படிட்டர், இவனை நான் ஜெயிச்சாதான், இவனை ஓவர் கம் பண்ணால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு போயிடுறான். இந்த மனநிலைமை நெகட்டிவாக எதிர்மறையாக எப்படி வேலை செய்யுன்னு சொன்னால், நான் இவனை இன்னும் என்னுடைய சக மாணவரை ஜெயிச்சு வெற்றி கொண்டு
நான் இந்த தேர்வில் ஜெயிச்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறத விட அவன் தோற்றால் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடும். இப்போ எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படி எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய மாணவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், சக மாணவனுடைய சைக்கலாஜிக்கலாக அவனுடைய உளவியல் ரீதியாக அவனுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பான். என்ன பண்ணுவான், நீ இதெல்லாம் படிச்சிட்டியா, அக்கறையோடு கேட்பது போல் இதெல்லாம் நீ படிச்சிட்டியா, அப்புறம் இங்கேயா போய் நீ இந்த புத்தகத்தையா நீ படிக்கிற, இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் நீ சேர்ந்துருக்கிற, நீ இன்னும் டெல்லிக்கே போகலையா, நீ இந்த ஊர்லேயா இருக்கிற, இது மாதிரி ஒரு தேவையில்லாத சில விவாதங்கள், சில வாதங்கள், சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. இது வந்து என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு வந்து தன்னுடைய இலக்கில் வந்து தெளிவில்லாத மாணவர்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறோம். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுய சந்தேகத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்திடும். இப்போது செல்ஃப் டவுட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த செல்ஃப் டவுட்டை வந்து நம்ம ஆரம்பத்திலே முளையிலே கள்ளி எரியலைன்னு சொன்னால் அந்த செல்ஃப் டவுட் வந்து வளர்ந்து நம்மளுடைய ஆளுமையை வந்து மாற்றக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங். அதனால் வந்து செல்ஃப் டவுட் இருக்க வந்து பர்டிகுலர்லி இந்த பட்டதாரி இளைஞர்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம மேலே போகணுன்னு இலக்கை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் வரவே கூடாது. ஏன்னா செல்ஃப் டவுட் வந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து வந்து என்ன ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதை பீட் பண்ணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பீட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பேஷன்ஸ் போகும். நம்மளுடைய பேஷன்ஸ் பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் போயிடும். ஏன்னா ஒரு இளைஞருக்கு வந்து இது மூணுமே ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை வேணும், பொறுமை வேணும், ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேணும். இது மூணுமே இருந்தால் தான் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன நினச்சோமோ அந்த இலக்கை போய் அடைய முடியும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். பொறுமை வந்து காத்திருக்கக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து அண்டர்டேக் பண்ணக்கூடிய யூ ஹாவ் டு ரன் த்ரூ த மில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யூ ஹாவ் டு ரன் த்ரூ த மில். அதுக்கான பொறுமை ரொம்ப அவசியம். இது ரெண்டும் இருக்கணும்னா தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை இருக்கணும்னா செல்ஃப் டவுட் இருக்கவே கூடாது. உங்களை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது. இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரியான விவாதங்களுக்குள்ளே முதல்ல போகவே போகாதீங்க. நீ இந்த ஊரில் தான் இருந்து படிக்க போறியா, எங்கே இருந்தாலும் நான் தான் படிக்கணும், இந்த புத்தகம் தான் படிக்க போறியா, எல்லா புத்தகத்துலேயும் ஒரே கருத்து தான் இருக்குது. இப்போ வரலாறு, இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய விடுதலை போராட்டம்னு சொல்லியாச்சுன்னா வேறு புத்தகத்தில் வேறு போராட்டம் இருக்க முடியாது. ஒரே போராட்டம் தான் இருக்க முடியும். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியாச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தான். எந்த ஆசிரியர் எந்த ஆத்தர் புத்தகம் எழுதினாலும் அதில் கான்ஸ்டியூஷன் தான் இருக்க போகுது. நான் இது படிக்கிறேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மூன்றாவது, இந்த இன்ஸ்டியூட்லேயே போய் சேர்ந்த, இந்த மாதிரி ஆள் கூடையாக இருக்கிற, இந்த மாதிரியாக நீ வந்து தயாராகிற, இந்த மாதிரி கேள்விகள் நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி நெகட்டிவாக போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல புறந்தள்ளிட்டு நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள் விதையுங்கள். நம்பர் 1. சரி, அப்போ எப்படி சார் இருக்க முடியும்? ஒரு வேளை நான் ஒரு தப்பான புக்கை படிச்சிருந்தா, ஒரு வேளை நான் ஒரு தவறான இடத்துல, நிஜமாகவே தவறான இடத்துல இருந்திருந்தா, அப்போ நான் அடுத்தவன் சொல்கிறத கேட்கவே கூடாதா, ஆலோசனை எடுக்கக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. அது வச்சா குடுமி அடித்தா மொட்டைன்ற லெவலில் நான் யாருக்கிட்டையும் ஆலோசனையே வாங்காதீங்க, இல்லாட்டா எல்லார் ஆலோசனையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. எல்லாருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்வதும் தவறு, யார்கிட்டையும் ஆலோசனையும் வாங்க மாட்டேன்னு சொல்கிறதும் தவறு. ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு பேலன்ஸ்டு வியூ ஒன்று இருக்குது. ஆலோசனை வாங்குவேன், எனக்கான தேவை என்னங்கிறத நான் தெளிவுபடுத்திக்குவேன், எனக்கான தேவை என்னங்கிறத தெளிவாக்கிட்டு நான் ஆலோசனைகளை வாங்குவேன். அந்த ஆலோசனைகளை நான் வந்து எடை போட்டு பார்ப்பேன். எனக்கான தேவைக்கு ஏற்றாற் போல் இருக்கக்கூடிய, என்னுடைய தேவையை முழுமைப்படுத்தக்கூடிய, தீர்க்கக்கூடிய எந்த ஆலோசனை இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற பக்குவத்துக்கு வரணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் கேட்குறதும் தப்பு, யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதும் தப்பு. ஆக இப்போ நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு தான் நான் மறுபடியும் வர்றேன். பி ரெஸ்பான்சிபிள். பி ரெஸ்பான்சிபிள் இன் சென்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ ஐஏஎஸ் தேர்வுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த தேர்வு முறை என்ன, அந்த தேர்வுக்கு என்ன படிக்கணும், இந்த தேர்வுக்கு யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தெரிந்து கொண்டு இவற்றில் எனக்கு என்னெல்லாம் இருக்குது, இப்போது வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் அண்ட் வாட் ஆர் தி ஆஸ்பெக்ட்ஸ், வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூபிஎஸ்சி ஐ ஆல்ரெடி பொசஸ். என்னிடம் இந்த தேர்வை வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான தகுதிகள்லாம் வேணும், அது என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் என்கிட்ட இல்லை, எதெல்லாம் நான் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி டெவலப் பண்ணணுன்னா அதற்கு சரியான இடம் எது, சரியான ஆசிரியர் யாராக இருக்க முடியும், சரியான புத்தகங்கள் எவை, இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆலோசனை நேரம் மாதிரியான நிகழ்ச்சி கூட அந்த அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்குது, ஐடியாஸ் கிடைக்குது. இந்த ஐடியாவை நீங்கள் முதல்ல சேர்ன் அரவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே வச்சு யோசிச்சு பாருங்கள், இது சரிதானா, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா, எனக்கு சரியான விஷயம். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டெல்லி போக முடியாது. டெல்லிக்கு போகிறதுல நிறைய டெல்லி போகிறதுனால உங்களுடைய ஐஏஎஸ் தேர்வுக்கான தயாரிப்புகளில் வந்து உங்களுக்கு நிறைய டெல்லி ஹெல்ப் பண்ணலாமல் இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய மற்ற சிக்கல்கள் இருக்குல்ல. நம்பர் 1, டெல்லிக்கு போகிறதுனால என்ன பாதிக்கப்பட்டிருக்கும்? பணம். அதுக்கு முதல்ல உங்கள் குடும்பம் தயாராக இருக்குதா? உங்களால் பணம் செலவு பண்ண முடியுமா? அவ்வளோ செலவு பண்ணி தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணுமா? 3, பெரிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் உங்களால் சர்வைவ் ஆக முடியுமா? லாங்குவேஜ் ப்ராப்ளம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா தனியாக இருக்கணும், ஹோம் சிக் ஆவீங்களா, ஃபுட்டு மாறும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாரான்னு பார்க்கணும். இந்த மாதிரி அடுத்த வேறு சிக்கல்கள் என்ன வருங்கிறதையும் எடை போட்டு பார்க்கணும். இதை தான் நான் சொல்கிறேன். ஒரு ஆலோசனை வந்தால் நமக்கான தேவை என்ன, அந்த தேவைக்கும் நம்மளோட தேவைக்கும் அந்த ஆலோசனைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா, அந்த ஆலோசனை நம்மளுடைய தேவையை தீர்க்குமா என்று பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலைமைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. இப்போ சக மாணவர்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அவன் எப்படி படித்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் இலக்கு என்னன்னு தெரியும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன செய்யணும்னு தெரியும், அப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை எதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு தெரியும், அதில் இல்லாத சில விஷயங்கள் எவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கற்றுக்கொள்வதற்காக முனைப்பையும் முயற்சியும் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டிங்கன்னா யாரும் உங்களை தேவையில்லாமல் குழப்பவோ மன அழுத்தத்தை கொடுக்கவோ முடியாது. ஸோ ஆக மறுபடியும் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வந்துடுறேன். பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரேஷ்னல். ரெஸ்பான்சிபிளாகவும் ரேஷ்னலாகவும் இருந்தால் கண்டிப்பாக எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணிடலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கருத்தாக்கங்கள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த தேர்வு குறித்த மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி, வணக்கம்.